வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மர்மத்திரை. நான் உங்கள் ஆரியன். இன்று நாம் காணவிருக்கும் அத்தியாயம் நம்பிக்கையின் கடைசி ஒளிக்கும் தீமையின் அடர்ந்த இருளுக்கும் இடையே நடக்கும் ஒரு மாபெரும் போரின் இறுதிக்கட்டம். போன அத்தியாயத்தில் அந்த பழைய மாளிகையின் ரகசிய பாதாள அறைக்குள் நாம நுழைஞ்சோம். அங்கே தீய சக்திகளின் தலைவனான அந்த மகா மந்திரவாதி தன்னோட கொடூரமான சடங்கை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா என்ற கேள்வி நம்ம மனசுல ஒரு பெரிய புயலையே உருவாக்கிச்சு. காத்திருந்த நேரம் முடிவுக்கு வந்தது. அறையின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் நிழல்கள் உயிர் பெற்று எழத் தொடங்கின. அந்த நிழல்கள் வெறும் நிழல்கள் அல்ல, அவை தீமையின் உருவங்கள். அவை கத்தின, உருமின, எங்களை நோக்கி பாய்ந்தன. காத்துல ஒரு விதமான அமானுஷ்ய சக்தி பரவி மெல்லிய சலசலப்போடு ஒரு விதமான ஒளியை உருவாக்கிக்கிட்டு இருந்தது. அந்த மாளிகையின் சுவர்கள் மெதுவாக அதிரத் தொடங்கின. ஏதோ ஒரு பெரிய சக்தி அந்த இடத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பது போல இருந்தது. அந்த மந்திரவாதி கண்களை திறந்து எங்களை பார்த்தான். அவன் பார்வையில் அத்தனை வெறுப்பும் குரோதமும் கொப்பளித்தது. அவன் கைகளை உயர்த்தினான். அவன் வாயிலிருந்து வந்த மந்திர வார்த்தைகள் காற்றில் கரைந்து கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு பெரிய ஒளிவட்டத்தை உருவாக்கின. அந்த ஒளிவட்டம் எங்களை நோக்கி வேகமாக வந்தது. நாங்கள் எங்கள் கைகளில் இருந்த பாதுகாப்பு தாயத்துக்களை உயர்த்தி பிடித்தோம். அந்த தாயத்துக்களிலிருந்து ஒரு நீல நிற ஒளி தோன்றி அந்த சிவப்பு ஒளியை தடுத்தது. இரண்டு ஒளிகளும் மோதிய போது அந்த அறையே அதிர்ந்தது. சுவர்களில் விரிசல் விழுந்தது. இது வெறும் தொடக்கம்தான். அவன் அடுத்தடுத்து மந்திரங்களை உச்சரிக்க அறையின் தரை பிளந்து அதிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் எழுந்தன. காற்றில் மிதந்த பொருட்கள் எங்களை நோக்கி ஏவுகணைகள் போல பாய்ந்தன. ஒவ்வொரு நொடியும் மரணத்தோட விளையாடுற மாதிரி இருந்தது. ஆனால் எங்களிடம் இருந்தது ஒரே ஒரு ஆயுதம்தான், அது நம்பிக்கை. இந்த தீமையை எப்படியாவது அழிக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும் என்ற ஒரே குறிக்கோள் தான் எங்களுக்குள் ஒரு புது பலத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த மந்திரவாதியின் சக்திக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கத் தொடங்கினோம். அவனுடைய மந்திர ஒளி எங்களை தாக்கி எங்களை நிலைகுலைய வைத்தது. கீழே விழுந்தோம், ஆனால் மீண்டும் எழுந்தோம். அவனுடைய சிரிப்பு அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அது எங்கள் மன தைரியத்தை குலைக்க முயற்சித்தது. இதுதான் முடிவா? இந்த தீய சக்தி ஜெயிச்சிடுமா அப்படின்னு ஒரு கணம் மனசுல தோணுச்சு. ஆனால் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. எங்கள் கையில் இருந்த தாயத்துக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து அதிலிருந்து ஒரு பிரகாசமான வெள்ளை ஒளி கிளம்பியது. அந்த ஒளி அறை முழுவதும் பரவி அந்த மந்திரவாதியின் கருஞ்சிவப்பு ஒளியை விளக்கியது. அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே ஒரு தெய்வீக உருவம் தெரிந்தது. அதுதான் அந்த மாளிகையின் காவல் தெய்வம். அந்த தெய்வம் எங்களை பார்த்து புன்னகைத்து எங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. அந்த சக்தியோடு நாங்கள் மீண்டும் எழுந்தோம். இப்போது இது வெறும் எங்களுக்கும் அந்த மந்திரவாதிக்கும் இடையேயான போர் அல்ல, இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையேயான இறுதி யுத்தம். நாங்கள் எங்கள் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அந்த மந்திரவாதியை நோக்கி முன்னேறினோம். அந்த தெய்வீக ஒளியின் உதவியோடு நாங்கள் அவனுடைய ஒவ்வொரு மந்திர தாக்குதலையும் முறியடித்தோம். அந்த அறையே ஒரு போர்க்களம் போல மாறியது. ஒளி வெடித்தது, நிழல்கள் சிதறின, சுவர்கள் இடிந்து விழுந்தன. இறுதியாக நாங்கள் அவனை நெருங்கினோம். எங்கள் கைகளில் இருந்த தெய்வீக சக்தியை ஒன்று திரட்டி அவனை நோக்கி கட்டவிழ்த்து விட்டோம். அந்த சக்தி ஒரு பெரும் புயல் போல அவனை தாக்கியது. அவன் வலியால் அலறினான். அவனுடைய தீய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அவனுடைய உடலிலிருந்து கருப்பு புகை வெளியேறியது. இறுதியில் அவனுடைய உடல் சாம்பலாகி காற்றில் கரைந்தது. அந்த அறை அமைதியானது. தீமை அழிக்கப்பட்டது. தீமை அழிந்தாலும் இந்த அமானுஷ்ய பயணத்தில் நாம் சந்தித்த மர்மங்களும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களும் முடிவடையவில்லை. அடுத்த அத்தியாயத்தில் இந்த போருக்கு பின்னால் மறைந்திருக்கும் இன்னொரு பெரிய ரகசியத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். தொடர்ந்து மர்மத்திரையுடன் இணைந்திருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.